ஹாய், இன்னைக்கு நம்ம ட்ரிப் போகலாமா? இன்றைக்கி நாங்கள் கேபிள் கார் போகலான்னு நாங்கள் பிளான் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ அதில் தான் நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் வீடியோ ஜாயின் பண்ணி போட்டிருக்கேன். பாருங்கள், நீங்களே என்ஜாய் பண்ணுங்கள். என்ஜாய் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப இது மாதிரிலாம் வாய்ப்பு கிடைக்குமாங்கிறது தெரியல. ஸோ நான் எல்லோரும் நீங்கள் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பார்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் ஜாயின் பண்ணி உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். சிங்கப்பூரில் இப்படி ஒரு பிளேஸ் இருக்காங்கிறது சில பேருக்கு தெரியாதவங்க தெரிஞ்சுக்கலாம்ல. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ பாருங்கள், நாங்கள் கேபிள் கார் போகணும் தான் பிளான் பண்ணி இன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ நாங்கள் மேலே ஏறிட்டோம். ஏறி போயிட்டுருக்கும் போதே எப்படி சொல்கிறது, மேலே ஏறினோடனே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மூமெண்ட் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அந்த எப்படின்னா நம்ம ஊஞ்சல் ஆடும் போதோ சரி, ராட்டனம் சுற்றும் போது, கோலம்பஸ் பண்ணும்போது நம்ம எப்படி இருக்கோம் அந்த மாதிரி ஃபீல். இப்போ மேலேருந்து கீழே பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும், பயங்கரமாக இருக்கும்ல, அது மாதிரி ஒரு ஃபீல். மேலே நிற்க வச்சுட்டாங்க. அதாவது கேபிள் காரில் போயிட்டுருக்கோம். ஸோ எல்லா பிளேஸையும் நாங்கள் அதுலேருந்து மேலேருந்து பார்த்தோம். பார்க்குறதுக்கு அவ்வளோ நீட்டாக அழகாக இருந்துச்சு. இது பின்னாடி எல்லாம் பீச், அந்த பீச் மேலேயும் கேபிள் கார் போயிட்டுருக்கு. ஒவ்வொன்றா பார்க்கும்போது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. எப்படியெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, எப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நிறையா கேள்வி எனக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. பார்க்கவே அவ்வளோ நீட்டாக அழகாக இருந்துச்சுங்க. நல்லா என்ஜாய் பண்ணலாங்க. இப்போ மேரேஜ் ஆனவங்க நீங்கள் ஒரு பிளேஸ்க்கு போனோம் அப்படின்னா நீங்கள் சிங்கப்பூருக்கு வந்துட்டு கூட போகலாம். இப்போ குழந்தைங்க வச்சுருக்கவங்களாம் ரொம்ப கஷ்டம். நான் எப்படியோ சமாளிச்சிட்டேன் ஒன் டே. ஸோ பார்ப்போம், வரும் நாட்கள் எப்படி கடந்து போகிறேன்னு எனக்கு தெரியவில்லை. குழந்தைங்கள வச்சுட்டு போகிறதுலாம், ட்ராவல் பண்ணி போகிறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதாவது ஒரு பிளேஸுக்கு போனோம் அப்படின்னா நம்ம பஸ்லேயோ கார்லேயோ போனால், அடுத்த பிளேஸ் உள்ளார போனோம் அப்படின்னா நடந்து போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் குழந்தைங்கள வச்சுட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்குது. ஸோ நான் அப்படியே சமாளிச்சிட்டேன். ஸோ மேரேஜ் ஆனவங்க யாராவது விருப்பப்பட்டீங்க அப்படின்னா சிங்கப்பூர் வந்துட்டு போங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது பிளேஸு. ஸோ நான் மேலேருந்து பாருங்கள், கடலுக்கு மேலே பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நாங்கள் ஒரு கேபிள் காருக்கு போயிட்டுருக்கும்போது அடுத்த ஒரு பிளேஸ்க்கு போனோம் அப்படின்னா கேபிள் கார் மாறி மாறி அடுத்ததுக்கு போனோம். ஃபைனலாக அங்கே பீச் போனோம். ஸோ முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டோம். ஸோ ஃபுல்லாக ஜாயின் பண்ணியிருக்கேன். வீடியோவை பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.